அடிமைத்தனத்தில் இருந்தபோது தேவன் அவர்களை அதிசயங்களை காண பண்ணினார். எப்படிப்பட்ட அதிசயங்கள் அவர்களுக்கு கர்த்தர் செய்தார் என்பதை 5 காரியங்களை உங்களோடு நான் பேசினேன். விண்ணப்பத்தை கேட்டு அதிசயங்களை காண பண்ணுகிறவர், உங்களுக்காக வழக்காடி அதிசயங்களை காண பண்ணுகிறவர், வித்தியாசப்படுத்தி அதிசயங்களை காண பண்ணுகிறவர், உங்களை வித்தியாசப்படுத்துகிறது மாத்திரமல்ல விடுவித்து அதிசயங்களை காண பண்ணுகிறவர், உங்களை வழி நடத்தி அதிசயங்களை காண பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அதிசயமான தெய்வம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே மனோவாவை குறித்தும் அவனுடைய மனைவியை குறித்தும் போடப்பட்டிருக்கிறது. வயது சென்றவர்களுக்கு நீண்ட காலம் பிள்ளை இல்லாதிருந்த போது அவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள். அப்பொழுது மனோவாவின் மனைவிக்கு கர்த்தர் தரிசனமாகி, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் நசரேயனாய் இருப்பான், அவன் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனாய் இருப்பான், அவன் திராட்சரசமும் மதுபானமும் குடியாதிருப்பான், அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போனான். மனோவாவுடைய மனைவி மனோவனிடத்தில் சொன்ன போதோ, மனோவா இது எங்களும் ஆகும் என்று தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணின போது தேவதூதன் மீண்டும் தரிசனமாகி கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தான். உன்னுடைய நாமம் என்ன என்று கேட்டபோது அது அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் மனோவா தேவ சமூகத்தில் பலிபீடம் கட்டி கர்த்தருடைய பாதத்தில் பலி செலுத்தின போது கர்த்தருடைய ஆவியானுடைய பலன் அக்கினி இறங்கின போது அந்த அக்கினியிலிருந்து தேவதூதன் மேலே புறப்பட்டு போனான். அதிசயம் விளங்கியது. வயது சென்ற அவர்களுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமம் அதிசயமானது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தால், நமக்கு ஒரு குமாரன் பிறப்பார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோள் மீது இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன் என்பதாக அவருடைய நாமம் அதிசயமான நாமம். அல்லேலூயா. இந்த இரவும் இந்த கடைசி நாள் கூட்டத்திலையும் கர்த்தருடைய நாமம் அதிசயம் என்றால் உங்கள் வாழ்க்கையில, குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில அதிசயங்களை தேவன் காண பண்ணுகிற தெய்வமாய் இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர். இந்த ராத்திரியிலும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்களை வித்தியாசப்படுத்துவார், உங்களுக்காக வழக்காடுவார், உங்களை ஆண்டவர் விடுவித்து உங்களை வழி நடத்துவார், உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார், உங்களை அதிசயங்களை காண பண்ணுகிற ஆண்டவர். Praise God. நமக்கு வாக்குத்தத்தம் ரொம்ப பிடிக்கும். இருக்கிறதுல பிடிச்சது எது? அதுனா தான் இஷ்டப்படுவோமே. ஆமா, உலகத்திலே நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் அப்படின்ட்டு போயிருவோம். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? நேற்று சொன்னேனே, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீங்க திவ்ய சுபாவத்திற்கு பங்கு உள்ளவர்கள் ஆகும்படி மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறார். ஏன் கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணணும்? எதுக்கு? ஏன் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்யணும்? ஏன் கர்த்தர் நமக்கு விடுதலையை தரணும்? ஏன் ஆண்டவர் நமக்கு சுகத்தை தாரா? ஏன் நம்மளை வழி நடத்துறா? ஏன் நம்மளை தேசத்துல ஆசீர்வதிக்கிறார்? உங்க முன்னாடி பிரசங்கம் பண்ணுகிற இந்த கார்த்திக் கமாலியல், செல்வ கார்த்திகேயன், இந்து குடும்பத்திலிருந்து இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன். எங்க அப்பாவை போல உலகத்துல ஒரு பக்திமான நான் இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. மொட்டை பட்டை கொட்டை. அல்லேலூயா சொல்லுங்க. மொட்டை பட்டை கொட்டை தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் என் தகப்பன். உடம்பு முழுவதும் சந்தனம் பூசிக்கொண்டு, உடம்பு முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு பக்தி உள்ள மனிதனாய் தன்னை காட்டிக்கொண்ட தேவ மனிதர் அவர். அவர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவர் இன்ஸ்பெக்டரா இருந்தார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. கர்த்தருக்காக பயங்கரமா வைராக்கியமா இருப்பார். அவர் உலக காரியத்தில் இருந்த காலத்துல மலைக்கு ஏறி போனார். ஒரு மலைக்கு, அந்த மலைக்கு ஏறி போகும்போது இயேசு அவரை சந்தித்தார். அந்த தரிசனத்தில் திரும்பி பாதி வந்து மீண்டும் அவர் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்ந்தார். எங்களையும் கர்த்தருக்குள்ள நடத்தினார். அல்லேலூயா.
அப்படிப்பட்ட எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணினார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். ஆமா, எங்க வீட்டுல கடன் பிரச்சனை இருந்தது, வியாதி இருந்தது. என் மூத்த சகோதரிக்கு திருமணம் ஆகாம பல வருஷமா காத்து கொண்டே இருந்தோம். பலவிதத்துல பலவிதமான போராட்டங்கள் இருந்தது. ஆனா இன்றைக்கு என் தாயினுடைய கண்ணீரின் ஜெபம், முழங்காலின் ஜெபம், அந்த ஜெபத்தின் விளைவு எங்க அப்பாவை ஆண்டவர் தொட்டார், எங்கள் குடும்பத்தை தொட்டார். கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை காண பண்ணினார். ஹல்லேலூயா. ஆமென். எதுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? ஏன் ஆண்டவர்